ஹாய் ஹலோ வணக்கம். வெறும் 7 கோடி பட்ஜெட்ல எடுத்து 3,800 கோடிக்கு மேல வசூல் பண்ணி, மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிய மிரள வச்ச ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். படத்தோட பேர் என்னன்னா, அப்சஷன். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்த நீங்க வாழ்நாள்லயே பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த படம் கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்ல வந்துரும். அதுவரைக்கும் வெயிட் பண்ண முடியலைன்னா, தமிழ் டப்பிங்குக்கு இணையா நாமளே தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படத்த என்ஜாய் பண்ணி பாருங்க. இப்ப கதைக்கு வருவோமா? படத்தோட ஹீரோ பேரு வந்து பியர். அவரு ஒரு மியூசிக் ஸ்டோர்ல வந்து வேல பார்க்குறாப்ல. அங்க நிக்கின்னு ஒரு பொண்ணு வேல பார்க்குது. அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஒன் சைடு காதல் வேற. ஆனா அந்த பொண்ணும் ஹீரோவ வந்து சுத்தமா கண்டுக்க மாட்டேங்குது. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒன் பீஸ் வில்லன்னு ஒரு ஆசைய நிறைவேத்துற ஒரு அமானுஷ்ய பொருள் வந்து அவருக்கு கிடைக்குது. கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நம்ம ஹீரோ அத உடைச்சு, நிக்கி உலகத்துல உள்ள எல்லாரையும் காட்டிலும் என்னைய தான் காதலிக்கணும்னு ஒரு விபரீதமான ஆசைய வந்து கேட்டுர்றாரு. அவர் கேட்ட மாதிரியே அந்த ஆசையும் அவருக்கு நிறைவேறுது. இதுக்கடுத்து ஏன்டா அந்த ஆசைய கேட்டோம்னு அவர் ஃபீல் பண்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த இயக்குன கரிபர்கர் இருக்காரு. அவருக்கு இதுதான் முதல் படம். ஆனா முதல் படம் மாதிரியே தெரியல. சும்மா ஃபயரா தெறிக்க விட்டுருக்காப்புல. எத்தனையோ ஹாரர் படம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு டாக்ஸிக் காதல மையமா வச்சு ஒரு ஹாரர் படம் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. படத்துல ஒரு சில இடத்துலலாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா படத்துக்குள்ள ஒரு கார் சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கு. டெரிஃபிக்கான சீக்வென்ஸ் அது. எதிர்பாராத நேரத்துல சட்டுன்னு வச்சிருப்பாங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுடும். படத்தோட பலம் என்னன்னா, சாலிடான ரைட்டிங், பெர்ஃபெக்ட்டான காஸ்டிங், அப்புறம் டெக்னிக்கல் விஷயங்கள். இது எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. குறிப்பா ஹீரோயின் இன்டே நவராட்டே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, வார்த்தையால சொல்லவே முடியல. அவங்களுடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் செம்ம கியூட்டாவும் இருக்கு. அதே சமயம் பயமாவும் இருக்கு. ஆக்டிங்ல பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப ரீல்ஸ்ல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிற சீக்வென்ஸே சொல்லலாம். ரெஸ்டாரண்ட்ல நோ நோன்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு சீனே போதும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல. ஹீரோ நடிச்ச மைக்கேல் ஜான்ஸ்டோன் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. அ மாட்டிக்கிட்டு முழிக்கிற இடத்துலலாம் சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னா, பேய் பிசாசுன்னு வழக்கமான ஹாரர் படமா பிரசன்ட் பண்ணாம, டாக்ஸிக் லவ் அண்ட் பொசசிவ் இத வச்சே நம்மள மிரட்டி விட்டுருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. டெஃபினெட்லி ஒர்த் வாட்ச் தான் நான் சொல்லுவேன். படத்துல அடல்ட் கன்டென்ட்டும் இருக்கு. ப்ரூட்டலான சில காட்சிகளும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலி கூட பார்க்க முடியாது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டாக்கீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.